காமம் குரோதம் லோபம் மோகம் தியக்த்வாத்மானம் பஷ்யதி சோகம். காமம் குரோதம் லோபம் மோகம், யாரொருவர் காமத்தையும் கோபத்தையும் இந்த பேராசை, லோபம் என்று சொன்னாலே பேராசை, இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படும் அந்த பேராசையையும், மோகம், மோகம் என்றாலே ஒரு குழப்பத்தில் இருக்கும் நிலை, ஒரு சரியான தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலை, அந்த மாதிரி ஒரு நிலையில கன்ஃபியூஷன்ல இருக்கிற ஒரு நபரை மோகத்தில் இருக்கிறார் என்று சொல்வோம். காமம் குரோதம் லோபம் மோகம் தெக்வாத்மானம் பஷ்யதி சோகம். அதாவது யாரொருவர் காமத்தையும் கோபத்தையும் இந்த பேராசையும் அதே நேரத்தில் குழப்பத்தையும் யார் விடுறாரோ, யார் துறக்கிறாரோ, யார் இந்த நான்கத்திற்கும் அப்பாற்பட்டிருக்கிறாரோ அவரை தான் ஞானி என்று அழைப்போம். அப்பேற்பட்ட ஞானிக்கு ஆத்ம ஞானம் இருக்கும். ஆத்ம ஞானம் என்றால் தான் யார் என்கிற அந்த தத்துவம், தான் யார் என்கிற ஞானம் அவருக்கு இருக்கும். அதாவது இந்த அழியக்கூடிய உடல் நான் அல்ல, இந்த உடல்ல இருக்கும் அழியக்கூடிய உடல்ல இருக்கும் அழியாத ஆத்மாவாக தான் நான் இருக்கிறேன் என்று அந்த தத்துவம் யாருக்கு தெரியாதோ அவர்தான் உண்மையான ஞானி என்று இந்த இடத்தில் சொல்றார். தெக்த்வாத்மானம் பஷ்யதி சோகம் ஆத்ம ஞான விஹீனா மூடா தே பச்சந்தே நரக நிகூடா. ஆனால் இந்த காமக்ரோத லோப மோகத்தை வெற்றி கொள்ளாமல், இந்த காமக்ரோத லோப மோகத்திற்கு அப்பாற்பட்டில்லாமல் அதற்கு கட்டுப்பட்டு அதே நேரத்தில் தான் யார் என்கிற அந்த தத்துவத்தை, தான் யார் என்கிற உண்மையை அறியாமல் இந்த உடல்தான் நான் என்கிற அந்த பொய்யான அபிமானத்தில் இருப்பவர்கள், அவர்களை அஞ்ஞானிகள் என்று அழைப்போம். அப்பேற்பட்ட அஞ்ஞானிகளுக்கு மோட்ச முக்தி கிடைக்காது. இப்பேற்பட்ட அஞ்ஞானிகளுக்கு மோட்சம் முக்தி கிடைக்கணும் என்ற ஆசை வந்தது என்றால் அதற்கு வழி என்ன என்றால், முதலில் இந்த காமம் குரோதம் லோபம் மோகம் இந்த நான்கையும் வென்று இந்த நான்கத்திற்கும் அப்பாற்பட்டவனாக மாறி அதே நேரத்தில் தான் யார் என்கிற அந்த உண்மையையும் அவர் உணர்ந்தால் மட்டுமே அவர் ஒரு ஞானியாக மாற முடியும். எந்த நொடியில் அவர் ஞானியாக மாறுகிறாரோ அதே நொடியில் அவர் மோட்சம் பெறுவதற்கு, முக்தி பெறுவதற்கு தகுதி உடையவராக மாறுகிறார் என்று இந்த இடத்தில் சொல்றார். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இன்னைக்கு நம்ம பக்தியின் உண்மை தன்மை என்ற தலைப்புல நீதி கதையை பார்ப்போம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது, எங்க ஆரம்பிக்கிறது என்றால், ஒரு கிராமத்தில் ஒரு மரத்தின் அடியில் ஒரு சந்நியாசி, ஒரு சாது வந்து உட்கார்ந்து பகவத்கீதையில இருக்கும் பல விஷயங்களை பல நபர்களுக்கு ஒரு உபதேசமாக, பல நபர்களுக்கு ஒரு சொற்பொழிவாக தந்து வரார். இப்படி இந்த சந்நியாசி பகவத்கீதையிலிருந்து பல ஸ்லோகங்களை எடுத்து அதற்கான அர்த்தத்தையும் அதற்குள்ள இருக்கும் உள்ள அர்த்தங்களையும் எல்லாருக்குமே விளக்கி கொண்டே வரும்போது அந்த கூட்டத்தில் இருக்கும் எல்லாருமே தலையை ஆட்டிக்கொண்டு, தலையை அசைத்து கொண்டு புரியறது என்கிற பாணியில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கலாம் அந்த நபரை. இப்படி எல்லாருமே இந்த நபரை பார்த்து கொண்டே இருக்கும்போது அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு நபர் மட்டும் கண்ணீர் வடித்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாராம் அந்த சமயத்தில்.